முதலாம் தரத்துக்கான கல்வி சீர்திருத்தங்களின் அமலாக்கம் குறித்து விசேட அறிவிப்பு. நிலக்கரி இறக்குமதி குறித்து ஆராய ஜனாதிபதியினால் விசாரணை ஆணைக்குழு நியமனம். பெட்ரோலுக்கான QR முறைமை மீண்டும் நாளை முதல் அமல். தையிட்டு நிலத்துக்கு பேராசைப்படும் ஒற்றை மனிதன், காணி உரிமையாளர்களை அலைக்கழிக்கும் அதிகாரிகள். 2026ஆம் ஆண்டு தரம் 1 2 மற்றும் 3 தவணைகளுக்குரிய செயற்பாட்டு புத்தகங்களை விநியோகிக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. எதிர்வரும் 30ஆம் தேதி அளவில் அனைத்து பாடசாலைகளுக்கும் அவற்றை விநியோகித்து முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கலுவ அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளார். தரம் 1 பாடத்திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் ஆசிரியர் பயிற்சிகள் மாகாண ஆரம்ப கல்வி பணிப்பாளர்கள், ஆசிரியர் ஆலோசகர்கள், பயிற்றுவிப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன. மேலதிகமாக தேவைப்படும் பயிற்சிகளை எதிர்வரும் மே 16ஆம் தேதிக்குள் நிறைவு செய்யுமாறு மாகாண பணிப்பாளர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் தரம் 1 முதலாம் தவணைக்குரிய பாடப்பிறப்புகளை பூர்த்தி செய்ய முடியாத பாடசாலைகள் காணப்படின் எதிர்வரும் 2ஆம் தவணையில் அந்த பாடப்பகுதிகளை பூர்த்தி செய்வதற்கு அதிபர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என நாளக கலுவ வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலக்கரி மூலமான மின் உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் 2026 ஏப்ரல் 16ஆம் தேதியுடன் முடிவடைந்த காலப்பகுதிகள் அரசாங்கத்துக்கு சொந்தமான லங்கா நிலக்கரி தனியார் நிறுவனம் அல்லது அதன் வழிவந்தவர்களினால் இலங்கைக்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டமையிலும் மின் உற்பத்தியின் போதும் முறைகேடுகள் அல்லது சட்டவிரோத செயல்கள் இடம்பெற்றுள்ளனவா என்பது குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவினால் ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. 1978ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்க விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுக்கள் சட்டத்தினால் திருத்தப்பட்டு 1978ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுக்கள் சட்டத்தின் 2ஆம் பிரிவின் ஏற்பாடுகளுக்கு அமைய இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆணைக்குழுவின் தலைவராக உயர் நீதிமன்ற நீதியரசர் கிஹான் குலதுங்க நியமிக்கப்பட்டுள்ளார். அதன் உறுப்பினர்களாக மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் ஆதித்ய பட்டபந்திகே மற்றும் மேல் நீதிமன்ற நீதியரசர் சஞ்சீவ சோமரத்ன ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் ஆணைக்குழுவின் செயலாளராக முன்னாள் ராயங்க அமைச்சின் செயலாளர் PV பந்துலசேன நியமிக்கப்பட்டுள்ளார். பெட்ரோல் வாகனங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த தற்காலிக QR விலக்கு நடைமுறை நாளை நள்ளிரவுடன் நிறைவேற்ற வருகின்றது. இந்த நிலையில் QR குறியீட்டு முறை நாளை நள்ளிரவுக்கு பின்னர் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை காணி அளவீட்டு பணிகள் இன்றைய தினம் நடைபெறவிருந்த நிலையில் திடீரென நிறுத்தப்பட்டுள்ளமையால் மே மாதம் அளவீட்டு பணிகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தமையை அடுத்து அந்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்களில் 17 பேரின் காணிகளை இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அளவீடு செய்வது எனவும் அதற்கு காணி உரிமையாளர்கள் சம்மதிக்க வேண்டும் என கடந்த 11ஆம் தேதி கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் மாவட்ட செயலர் பிரதீபன் ஆகியோர் காணி உரிமையாளர்களிடம் கோரியிருந்தனர். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் காணி அளவீட்டு பணிகளை முன்னெடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் தையிட்டி விகாரை விகாராதிபதி ஜின்தோட்டை நந்தராம தேரர் விகாரை காணியினை சட்டவிரோதமாக அளவீடு செய்ய முயல்வதாக பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அதேவேளை நேற்றைய தினம் இரவு 3 பேருந்துகளில் தென்னிலங்கையில் இருந்து விகாரை வழிபாட்டுக்கு என பலர் வருகை தந்து விகாரையில் தங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் காலை பலாலி போலீசார் விகாரை அமைந்துள்ள பகுதியில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை தமது காணிகளை அடையாளம் காட்ட என காணி உரிமையாளர்கள் விகாரை பகுதிக்கு இன்று காலை வருகை தந்தனர். இருந்த போதிலும் காலை 9:30 மணி வரையில் காணி அளவீட்டு பணிகளுக்கு காணிகளை அடையாளம் காட்ட வருமாறு காணி உரிமையாளர்களுக்கு அழைப்பு விடுத்த கடற்தொழில் அமைச்சர், மாவட்ட செயலர், தெல்லிப்பளை பிரதேச செயலர் உள்ளிட்ட எவரும் அந்த இடத்துக்கு வருகை தராத நிலையில் காணி உரிமையாளர்கள் மத்தியில் அச்ச நிலை உருவானது. அதன் பின்னர் மாவட்ட செயலர் பிரதீபன் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து மக்களுடன் கலந்துரையாடியதுடன் காணி அளவீடு இடைநிறுத்தப்பட்டதாகவும் அதற்கான விளக்கத்தையும் மக்களுக்கு அளித்துள்ளார். தையிட்டி விகாரை விகாராதிபதி ஜின்தோட்டை நந்தராம தேரரின் முறைப்பாட்டை அடுத்து காணி அளவீடு நிறுத்தப்பட்டதால் மக்கள் மத்தியில் பெரும் பதற்றம் நிலவியது. இதனையடுத்து யாழ் மாவட்ட செயலருடன் காணி உரிமையாளர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தையிட்டி நிலத்துக்கு பேராசைப்படுவது
ஒற்றை மனிதனே. அவர் அதிகாரிகளையும் மாட்டிப்படுத்தி வருகின்றார் என இதன்போது காணி உரிமையாளர்கள் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்தனர். இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் வரும் ஏப்ரல் 19 முதல் 20 வரையில் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது இந்திய துணை ஜனாதிபதி இலங்கை ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவை சந்திக்க உள்ளார். அத்துடன் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களையும் முன்னெடுக்க உள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளன. குறிப்பாக டிட்வா புயலினால் பாதிப்படைந்தோரின் புனர்வாழ்வு மற்றும் அபிவிருத்தி ஒத்துழைப்பு திட்டங்களில் இதில் முக்கியத்துவம் பெறுகின்றன. இந்திய துணை ஜனாதிபதி இலங்கையில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பதுடன் அரசியல் மற்றும் சமூக தலைவர்களுடனும் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளார். இந்த விஜயத்தின் போது துணை ஜனாதிபதியுடன் இந்திய அரசாங்கத்தின் உயர்மட்ட தூதுக்குழு ஒன்றும் இலங்கைக்கு வருகை தரவுள்ளது. சமீபத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற உயர்மட்ட ராஜதந்திர சந்திப்புகளின் தொடர்ச்சியாக இந்த விஜயம் அமைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது.